Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருடைய இரக்கங்களினாலே நம்மை முடிசூட்டி நடத்தின கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதைகளிலே வந்த வேதனைகள், கண்ணீர்கள், வாழ்க்கையில் வந்த எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை பாதுகாத்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இந்த நாளிலே பேசும்படியாய் ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தை தான் நாம் இந்த இடத்துல வாசித்து கேட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே அவருடைய அருகாமையில் வந்ததான மக்கள் பலவிதமான வருத்தங்கள், கவலைகள், பிரச்சனைகள், தேவைகள், வியாதிகள், பிசாசின் கட்டுகள், இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கும்படியாய் அவரிடத்திலே வந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவரிடத்தில் வந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் இந்த இடத்திலே நாம் வாசித்தோம். முதலாவது இயேசு சொன்னார், வருத்தப்படுகிறவர்களே என்பதாக. வருத்தப்படுகிறவர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே துக்கங்களை, கவலைகளை, துயரங்களை அனுபவிக்கிறவர்கள் என்று அர்த்தம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு வேதம் எப்படி சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுதினம் சந்தித்து கொண்டிருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு துக்கங்களையும் இயேசு சிலுவையிலே நமக்காக சுமந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட துக்கங்கள் வந்தாலும் அதற்கு பரிகாரத்தை, விடுதலையை இயேசு சிலுவையிலே நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்முடைய சஞ்சலங்களை போக்கி நம்மை சந்தோஷப்படுத்துவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். நான் அவர்கள் சஞ்சலத்தை போக்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையிலே நஷ்டங்கள், இழப்புகள், மனிதரால் ஏமாற்றப்பட்ட அனுபவங்கள்,
நம்பினவர்களால் கைவிடப்பட்ட அனுபவங்கள், தோல்விகள், எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்காததினால், இப்படி பலவிதமான துக்கங்களினால் நம்முடைய இருதயம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரி சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்களை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற அத்தனை சஞ்சலங்களையும் நீக்கி உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவதற்கு அவரால் கூடும். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சங்கீதம் 6:6 தாவீது சொல்லுகிறார், கண்ணீரினால் என் படுக்கையை நான் ஈரமாக்கினேன் என்பதாக. இந்த வாழ்க்கையில் வந்த அநேக கண்ணீரான சூழ்நிலைகளை வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் மாற்றி அந்த வாழ்க்கையை ஆண்டவர் மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் நிரப்பினதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 35:10 சொல்லுகிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சஞ்சலங்களை, தவிப்புகளையும், தவித்து கொண்டிருக்கிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். ஏசாயா 43:19 சொல்லுகிறது, கர்த்தர் வனாந்திரத்திலே வழிகளை திறப்பார், அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவார் என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 56:7 சொல்லுகிறது, நான் என் ஜனத்தை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவார். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்க அத்தனை வருத்தங்களை மாற்றி ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் மகிழ பண்ணுவார். பிரியமானவர்களை, சங்கீதம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்ததை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் இருதயத்திலே தந்தார் என்பதாக. அதிக சந்தோஷத்தை தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவர். இரண்டாவது சொல்லுகிறது, பாரம் சுமக்கிறவர்களே. பாரம் சுமக்கிறவர் என்றால் சுமை சுமக்கிறவர்கள், பொறுப்புகள், கடமைகள், வேலைகள், பலவிதமான அலுவல்களை தனியாக செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஐயோ, தனியாக எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியவில்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னோடு கூட இருக்க யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசையாக, எனக்கு துணையாக யாரும் இல்லை என்று நினைக்கிறவர்கள் உண்டு. ஏசாயா 41:13 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பலவிதமான பாரங்களை சுமக்கிறவர்கள், குடும்ப பாரங்கள், வேலையில் உள்ள பாரங்கள், பொறுப்பில் இருக்கிற பாரங்கள், கடன் பாரங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான பாரங்களை உங்களால் சுமக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய என்னால் முடியும். 55 சங்கீதம் 22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்பதாக. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாரங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய ஏசப்பா கூட இருக்கிறார். 2 நாளாகமம் 14:11 வாசிக்கிறோம், பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரால் முடியும். அடுத்ததாக ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்படுகிறவர்கள், பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்களை, பாரங்களை மாற்றுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல இடம்தான் இயேசுவின் பாதம். நீங்கள் இயேசுவினிடத்தில் வரும்போது, என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுடைய விடுதலைக்காக, உங்கள் பரிகாரத்துக்காக மனிதனை தேடியோ, மந்திரவாதிகளை தேடியோ, இன்னும் உலகத்தில் நமக்கு எப்படி யார் என்ன உதவி செய்யலாம் என்று சொன்னாலும் அவர்கள் வார்த்தைகளை நம்பியோ நாம் போனால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்காது. தேவனிடத்தில் வர வேண்டும். நமக்கு ஒரு வருத்தம் வரும்போது, ஒரு பாரம், ஒரு பிரச்சனை வரும்போது நாம் முதலாவது செய்ய வேண்டியது அவருடைய பாதத்தில் போய் முழங்கால் படியிட வேண்டும். அவரை தேட வேண்டும். இயேசுவனிடத்தில் வர வேண்டும். மனிதன் மீதோ, பொருள் மீதோ, பணத்தின் மீதோ, பலத்தின் மீதோ நம்முடைய நம்பிக்கை போகக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். அவரிடத்தில் வர வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக ஆண்டவர் சொன்னார்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக ஆறுதல் தருகிற ஆண்டவர். துயரங்களை மாற்றி, பாரங்களை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதலை கொடுக்கிறவர். ஏசாயா 66:13 வாசிக்கிறோம், ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றுவார். ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயானவள் தான் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மன நிம்மதியை தருகிறவர். இன்றைக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், துயரங்களினால், கவலைகளினால் பாரப்பட்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரி சகோதரனே, இயேசப்பா உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆமென். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. உம் இல்லம் வந்தேன் உம் கிருபையினால், பயபக்தியோடு பணிந்து கொண்டே. நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில், குறையில்லாத பேரின்பம் உம் பாதத்தில். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உம்மை அன்றி வேறு ஒரு செல்வம் இல்லையே. நீர்தானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையா. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா.
படுகுழியில் பாதாளத்தில் விடமாட்டி அழிந்து போக அனுமதியும் தரமாட்டி என் இதயம் பூரித்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாறுது. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலைதோறும் திருப்தியாக்கும் கிருபையால் நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பே. எப்போதும் என் முன்னே நீர்தானையா, ஒருபோதும் அசைவுற விடமாட்டே. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து